அனைவருக்கும் ஆர்சிசியின் அன்பு வணக்கங்கள். இங்க நம்ம என்ன பார்க்க போறோம்னா, இந்திய வரலாறும் பண்பாடும் அப்படிங்கிற டாபிக்லேருந்து முக்கியமான 20 நாட்கள் தேர்வுகள் பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் புதுசா வந்தவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். முதல்ல என்ன பாருங்க, லோத்தல் என்னும் இடம் குஜராத்தில் டேஷ் கரையில் அமைந்துள்ளது. லோத்தல் என்னும் இடம் குஜராத்தில் டேஷ் கரையில் அமைந்துள்ளது. சரியான விடை ஆப்ஷன் ஏ, சபர்மதி ஆற்றின் துணை ஆறு. இரண்டாவது வினா, மோரியர், நந்தர், வடுகர் முதலிய வடநாட்டு மன்னர்களைப் பற்றி குறிப்பிடும் நூல் எது? மௌரியர், நந்தர், வடுகர் முதலிய வடநாட்டு மன்னர்களைப் பற்றி குறிப்பிடும் நூல் எது? சரியான விடை ஆப்ஷன் சி, அகநானூறு. மூன்றாவது வினா, லங்காவதாரா சூத்திரம் இதை பற்றி கூறுகிறது. லங்காவதாரா சூத்திரம் இதை பற்றி கூறுகிறது. சரியான விடை ஆப்ஷன் பி, மகாயான புத்த மத கொள்கைகள். நாலாவது வினா, எந்த அரசவம்சத்தின் ஆட்சி காலத்தில் இந்தியாவில் முதல் விதவை தீக்குளித்தல் நிகழ்ந்தது? ஒரு முக்கியமான வினா. சரியான விடை ஆப்ஷன் டி, குப்தர்கள். ஐந்தாவது வினா, ஹர்ஷரின் அவையில் உளவுத்துறை அதிகாரி பெயர். ஹர்ஷரின் அவையில் உளவுத்துறை அதிகாரியின் பெயர். சரியான விடை ஆப்ஷன் டி, சர்வகதர். இப்போ பாருங்க, படைத்தளபதி சிம்மானந்தா, குதிரைப்படை தலைவர் குந்தாலா, யானைப்படை தலைவர் ஸ்கந்தகுப்தர். படைத்தளபதி சிம்மானந்தா, குதிரைப்படை தலைவர் குந்தாலா, யானைப்படை தலைவர் ஸ்கந்தகுப்தர். அடுத்தது, திவான் இ கோஹி என்ற விவசாயத்துறையை ஏற்படுத்தியவர் யார்? திவான் இ கோஹி என்ற விவசாயத்துறையை ஏற்படுத்தியவர் யார்? சரியான விடை ஆப்ஷன் பி, முகமது பின் துக்ளக். ஏழாவது வினா, டெல்லி சுல்தானியர்களின் காலத்தில் கராஜ் என்பது எதன் மீது விதிக்கப்பட்ட வரி? டெல்லி சுல்தானியர்களின் காலத்தில் கராஜ் என்பது எதன் மீது விதிக்கப்பட்ட வரி? சரியான விடை ஆப்ஷன் பி, விவசாய நிலம். எட்டாவது வினா, மாலிக் பக்ருதீன் ஜூனா என்பது எந்த சுல்தானின் இயற்பெயர் ஆகும்? மாலிக் பக்ருதீன் ஜூனா என்பது எந்த சுல்தானின் இயற்பெயர் ஆகும்? சரியான விடை ஆப்ஷன் பி, முகமது பின் துக்ளக். ஒன்பதாவது வினா, முகமது கவானை எந்த பிராந்தியத்தின் ஆளுநராக ஹுமாயூன் நியமித்தார்? முகமது கவானை எந்த பிராந்தியத்தின் ஆளுநராக ஹுமாயூன் நியமித்தார்? சரியான விடை ஆப்ஷன் ஏ, விஜய்பூர். பத்தாவது வினா, மாவல் என்பதன் பொருள் என்ன? மாவல் என்பதன் பொருள் என்ன? சரியான விடை ஆப்ஷன் சி, சூரியன் மறையும் பகுதி. 11வது வினா, சிவாஜியுடன் தொடர்புடைய ஊர் எது? சிவாஜியுடன் தொடர்புடைய ஊர் எது? சரியான விடை ஆப்ஷன் ஏ, சிவ்நேரி. 12வது வினா, கோவாவை போர்ச்சுகீசியர்கள் கைப்பற்றிய போது விஜயநகர அரசராக இருந்தவர் யார்? கோவாவை போர்ச்சுகீசியர்கள் கைப்பற்றிய போது விஜயநகர அரசாக இருந்தவர் யார்? சரியான விடை ஆப்ஷன் பி, கிருஷ்ணதேவராயர். 13வது வினா, சோழர் காலத்தில் ஒரு களம் என்பது எத்தனை கிலோ ஆகும்? சோழர் காலத்தில் ஒரு களம் என்பது எத்தனை கிலோ ஆகும்? சரியான விடை ஆப்ஷன் டி, 28 கிலோ. அடுத்த வினா, ஒரு வேலி என்பது எத்தனை ஏக்கர் நிலம் ஆகும்? ஒரு வேலி என்பது எத்தனை ஏக்கர் நிலம் ஆகும்? சரியான விடை ஆப்ஷன் பி, 6.5 ஏக்கர். அடுத்த வினா, தி லூமினஸ் பார்க் என்பது யாருடைய நூல்? தி லூமினஸ் பார்க் என்பது யாருடைய நூல்? சரியான விடை ஆப்ஷன் ஏ, அப்துல் கலாம். அடுத்த வினா, விஸ்வநாதன் ஆனந்திற்கு எந்த ஆண்டு பத்ம விபூஷன் விருது வழங்கப்பட்டது? ஒரு முக்கியமான வினா. சரியான விடை ஆப்ஷன் சி, 2007. இந்தியாவின் இரண்டாவது உயரிய விருது பத்ம விபூஷன் விருது. அடுத்தது, ராசலீலா என்ற நாட்டுப்புற நடனம் எந்த மாநிலத்துடன் தொடர்புடையது? ராசலீலா என்ற நாட்டுப்புற நடனம் எந்த மாநிலத்துடன் தொடர்புடையது? சரியான விடை ஆப்ஷன் பி, உத்தரப்பிரதேசம்.
18வது வினா அரசு உதவி பெறும் கல்வி நிறுவனங்களில் பாகுபாடு காட்ட தடை செய்யும் ஷரத்து எது? அரசு உதவி பெறும் கல்வி நிறுவனங்களில் பாகுபாடு காட்ட தடை செய்யும் ஷரத்து எது? சரியான விடை ஆப்ஷன் ஏ 29 கிளாஸ் 2. அடுத்த வினா யுவான் சுவாங் யாருடைய ஆட்சி காலத்தில் காஞ்சிபுரத்திற்கு வருகை புரிந்தார்? யுவான் சுவாங் யாருடைய ஆட்சி காலத்தில் காஞ்சிபுரத்திற்கு வருகை புரிந்தார்? சரியான விடை ஆப்ஷன் சி முதலாம் நரசிம்மவர்மன். கடைசி வினா விஜயநகர அரசர்களின் நாணயங்களில் செப்பு நாணயங்கள் எவை? விஜயநகர அரசர்களின் நாணயங்களில் செப்பு நாணயங்கள் எவை? சரியான விடை ஆப்ஷன் பி ஜிட்டல். இப்போ பாருங்க கிருஷ்ணதேவராயர் அவை அஷ்டதிகஜங்கள் என்று அழைக்கப்படும். அதில் 8 புகழ்பெற்ற கவிஞர் கொண்ட அவை தான் அஷ்டதிகஜங்கள். யாரும் பார்க்கலாம். அல்லசாணி பெத்தண்ணா இவர் ஆந்திர கவி பிதாமகா. ஆந்திர கவி பிதாமகா அல்லசாணி பெத்தண்ணா. நந்தி திம்மண்ணா, தெனாலிராமன், துர்ஜதி, பட்டுமூர்த்தி, புனவீரபுத்திரன், மல்லானா, பனாஜி சூரனா இவங்க 8 பேர் தான் அஷ்டதிகஜங்களில் உள்ளவங்க. நண்பர்களே, நீ நம்ம இந்திய வரலாறும் பண்பாடும் அப்படிங்கிற டாப்பிக்லேருந்து முக்கியமான ஒரு 20 வினாக்கள் பார்த்தோம். நன்றி, வணக்கம். நாளை மற்ற வீடியோவில் சந்திப்போம்.